வணக்கம். யோகாசனங்கள் எல்லாமே நோய்களை அகற்றும் தன்மை கொண்டவை. அதனால ஒவ்வொரு ஆசனத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நோய்களை தீர்க்கும் ஆற்றல் கொண்டவை. அந்த அந்த அடிப்படையில் யோகா எப்படி செய்ய, ஒவ்வொரு ஆசனங்களும் எப்படி செய்யறது, எவ்வளோ நேரம் செய்யணும், ஒவ்வொரு ஆசனத்தையும் எவ்வளோ நேரம் செய்யணும், அதோட பலன்கள் என்ன, அதுக்கு மாற்று ஆசனம் என்ன, யோகா ஒரு ஆசனம் செய்யும் போது அதுக்கு மாற்று ஆசனமும் நம்ம செய்யணும். இந்த 4 விஷயங்களை பார்க்கலாம். சரிங்களா? நான் இப்போ உட்காந்துருக்க ஆசனம் பத்மாசனம். இந்த பத்மாசனத்தில் இடது காலோட குதிக்கால் பாதம் வலது தொடையிலையும், வலது காலோட பாதம் இடது தொடையிலையும் இருக்கணும். இதில் இது ஆரம்பத்தில் படிப்படியாக எப்படி செய்யறதுன்னு இப்போ அடுத்தது காமிக்கிறேன் செய்முறையில். இது இந்த முட்டிகள் இரண்டும் தரையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த குதிக்கால்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அடி வயிற்று பகுதிக்கு வரணும். சரிங்களா? இதில் இதோட பலன்களும் மாற்றாசனங்களும் பற்றி இந்த ஆசனம் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போது சில நேரம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் முட்டி கொஞ்சம் கீழே படியணும் அல்லது நிமிர்ந்து உட்காரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி யோகா பிளாக்கோ அல்லது ஏதோ கட்டையை எடுத்து கொஞ்சம் நேரம் இப்படி உட்காரலாம். இப்படி போட்டு உட்காந்துக்கிட்டிங்கன்னா இப்போ இன்னும் பாதம் மேலே அதிகமாக இருக்கும், அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். இப்படி உட்காந்துக்கலாம். சரிங்களா? இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லா வயதுலேருந்தும் செய்யலாம். ஆண் பெண் இருவரும் செய்யணும். எல்லா வயதுலேருந்தும் செய்யணும். சரிங்களா? இப்போது முதல்ல காலை நீட்டிட்டு ஒரு காலை மடக்கி மேலே வச்சு பாருங்கள். இது செய்முறை. ஒரு காலை வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதே மாதிரி இரண்டாவது கால். அப்போ 2 கால்கள் மடங்குது இல்லையா? அடுத்தது இந்த கால் ஒன்று கொஞ்சம் என்ன பண்ணலான்னா இப்படி பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் நேரம், ஏன்னா அந்த மூட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு இடுப்பு மூட்டெல்லாம் கொஞ்சம் நமக்கு வளைஞ்சி கொடுக்கணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு பயிற்சி இது செய்யுங்க. அதே மாதிரி இந்த கால் எடுத்து எப்படி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணணுன்னா என்ன செய்யலான்னா, இப்போ குழந்தைய பிடிக்கிற மாதிரி குழந்தை தாங்குறோம்ல அது மாதிரி இப்படி வச்சுட்டு கை கொத்துக்கோங்க. ஸோ இப்படியும் பண்ணணும். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட இடுப்பு பகுதியும் இந்த ஜாயிண்ட்டுகளெல்லாம் எளிமையாகுது. ஸோ குழந்தை தாளாட்டுற மாதிரி. ஓகே. அதே மாதிரி கொஞ்ச நேரம் இந்த பாதத்தில் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இப்படி. சரிங்களா? இது கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. இதுவரை நீங்கள் யோகா செய்யாதவராக இருந்தால் கூட 2 வாரத்தில் சின்ன சின்ன பழக்கத்தினால வந்துடும். சரிங்களா? அடுத்தது இப்போது இந்த காலத்துக்கு மேலே வைங்க. முடிஞ்ச வரைக்கும் இது தொடு அடி வைத்து பிடிங்க. ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி யோகாசனம் பண்ணும்போது ஒரு கால் மாற்றி செய்யணும். இப்போ பாருங்களேன், கால் வச்சாச்சு. இந்த கால் எடுத்துருவாங்க பக்கத்தில். ஆரம்பத்தில் அடி வைத்த தொடுலாம் கூட பரவாயில்ல, இங்கே முடிஞ்ச கூட பரவாயில்ல. ஓகேங்களா? நாட்கள் ஆக ஆக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடும். அவ்வளோதான். இதுதான் யோகாசனம் செய்முறை. இந்த யோகாசனம் ஒரு முறையில் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்த காலம் செய்யணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். எவ்வளோ நேரம் இந்த ஆசனத்தில் இருக்கலாம்? ஏன்னா 1 நிமிடத்திலிருந்து 3 நிமிடங்கள் வரையும் இந்த ஆசனத்தில் இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்க வேணாம். ஏன்னா இந்த முட்டி வளைஞ்சிருக்கு. இரண்டாவது இந்த கணுக்கால்களோட முட்டி இந்த மேலே இருக்கிற கால் பரவாயில்ல, உள்ளே இருக்கிற கால் என்ன பண்ணுதுன்னா பாதம் இப்படி திரும்பி இருக்கு. அதனால கணுக்கால் 3 நிமிடங்களுக்கு வேணால் இருக்க தேவையில்லை. சரிங்களா? கொஞ்ச நேரம் அதிகபட்சமாக 1 நிமிடத்திலிருந்து 3 நிமிடம் இருந்துட்டு காலை மாற்றி செய்யணும். இப்போ வலது கால் உள்ளே இருந்தது இல்லையா? இப்போ இடது காலை உள்ள வைக்கணும். மேலே வச்சுட்டு அதே மாதிரி வலது காலை பொறுமையாக எடுத்துட்டு எளிமையான ட்ரெஸ்ஸு போட்டுக்கோங்க. செய்யறதுக்கு டைட்டாக ஜீன்ஸ்லாம் போட்டு செய்யாதீங்க. சாதாரண ஒரு உடையில் பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் ஆசனம்.
இப்போ சின்முத்திரை வச்சுக்கோங்க. நான் முத்திரையை வந்து தனியாக தொடரில் பண்ணிகிட்டு இருக்கேன். முத்திரையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த முத்திரையோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். எல்லா முத்திரைகளை பற்றி அதில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் நான் ஒன்று ஒன்றா. ஓகே, இது வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து 1 நிமிடத்துலேருந்து 3 நிமிடம் இருக்கலாம். இடது கால் உள்ளே இருக்கும்போது 3 நிமிடம், வலது கால் உள்ளே இருக்கும்போது ஒரு 3 நிமிடம். அது மாதிரி 2 முறை செஞ்சீங்கன்னா கூட போதும். சரிங்களா? ஓகே, இது வந்து இப்படி தான் யோகாசனம், இந்த பத்மாசனம் செய்கிறது. அடுத்தது எவ்வளோ நேரம் செய்யறதுன்றது 1 நிமிடத்துலேருந்து 3 நிமிடம் வரை செய்ய வேணும் ஒவ்வொரு பாதமும் அதிகபட்சமாக. இதில் கவனிக்க வேண்டியது உள்ளே இருக்கிறது. இதோட பலன்கள் என்னன்னு பார்க்கலாமா? இப்போ கால்கள் வந்து இந்த மாதிரி மடங்கி இருக்கிறதுனால அந்த அப்டமன் இருக்குது பார்த்தீங்களா, அடி வயிற்றுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். ரத்த ஓட்டம் அடி வயிற்றுக்கு அதிகமாக போகும். அதனால் என்ன ஆகுனா, நம்ம அடி வயிற்றில் இருக்கிற உறுப்புகள், குறிப்பாக வந்து நம்மளோட இனப்பெருக்க உறுப்புகள் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து வலிமை பெறும். அதோட வலிமை இருக்க ஆண்களுக்கு என்ன ஆகுனாக்க, அந்த உறுப்பு வலிமை பெறுறதுனால விந்து வந்து முந்தி வரத்து வந்து தடைப்படும். விந்து வந்து முந்துவது வந்து அந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து அது வந்து தானாகவே சரியாயிடும். சரிங்களா? அது ஒரு இது. வாத நோய் வந்து போக்கும். வாதம் உள்ள நோய் உள்ளவங்களுக்கு வந்து போக்கும். நரம்பு தளர்ச்சியெல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து அதுவும் சரியாகும். அதுக்கப்புறம் பசி எடுக்க ஆரம்பிக்கும் நல்லா. ஸோ இது பசி வந்து இந்த அடிவயத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகம் போகிறதுனால பசி எடுக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது கடைசியானது என்னன்னாக்க, சின்முத்திரையில் இருக்கிறதுனால நம்ம மூக்கை கொஞ்ச நேரம் நீங்கள் என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும்னா ஒரு ரொம்ப நேரம் இதில் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஆரம்பிக்கலாம். இது இப்போ வந்து உங்கள் கண்கள் வந்து இரண்டும் உங்களோட மூக்கை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்களேன். ஏதோ ஓம்னா ஏதோ மந்திரமோ ஏதோ சொல்லிக்கிட்டு இல்லை அமைதியாக மூச்சு கவனிங்களேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அந்த என்னதுன்னா, நம்ம கவனம் வந்து மன ஒருமைப்பாடுக்கு வந்து இந்த இந்த யோகாசனமும் இந்த முத்திரையும் யோக ஆசனங்களும் முத்திரைகளும் வந்து சேர்ந்து தான் வந்து ஒவ்வொரு யோகா பண்ணும்போது நமக்கு ஏதாவது முத்திரையை பயன்படுத்துவோம். இல்லை முத்திரையை வந்து நம்ம எல்லா நேரத்துலையும் எப்படி வேணால் பண்ணலான்றதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுதான் இது. இப்போ எத்தனை யோகாசனங்கள் இருக்குனாக்க, நம்ம நூற்றுக்கணக்கான யோகாசனங்கள் இருக்குது. 236 யோகாசனங்கள் வந்து சொல்கிறாங்க திருமூலர். அதில் வந்து ஒரு 30-36 யோகாசனங்கள் வந்து சிறந்தவையாக சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் பாபாஜி என்ன பண்ணுறாரு, பாபாஜி கிரியா யோகத்தில் வந்து ஒரு 18 யோகத்தை எடுத்திருக்காரு அவர். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 18 யோகா வந்து ஒரு பாபாஜி கிரியா யோகத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எல்லா யோகாவும் நம்ம ஒன்றா பார்ப்போம். என்ன தலைப்பில் பார்ப்போம்? நோய் தீர்க்கும் யோகாசனங்கள். இந்த தலைப்பில் ஒவ்வொரு யோகாசனமும் எந்தெந்த நோயை தீர்க்கும், அந்த எவ்வளோ நேரம் செய்யணும், இதுக்கு மாற்றாசனம். இப்போ இப்படி உட்காந்துட்டேன் இல்லையா, இதுக்கு மாற்றாசனம் என்ன, அதோட பலன்கள் என்ன, அதுக்கு மாற்றாசனம் என்ன. இப்போ இதோட மாற்றாசனம் என்னன்னா, இப்போ நம்ம இதில் காலெல்லாம் மடக்கி உட்காந்துருக்கோம் இல்லையா, என்ன செய்யணும்னா இதை மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு காலை வெளில வச்சுட்டு இது வச்சுட்டு சுகாசனம். இதுக்கு மாற்று ஆசனம் வந்து சுகாசனம், சாதாரணமாக உட்காருது. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலான்னா, கால் மடக்கின்றதுனால கொஞ்ச நேரம் வந்து கால் இப்படி கூட வச்சுக்கலாம். இப்படி உட்காந்துக்கிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்படி விரிஞ்சிருந்த அந்த மூட்டுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. சரிங்களா? கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாதத்தை கூட இது வந்து பவன முக்தாசனத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த எளிமையாக செய்கிறதெல்லாம். பட்டு இது இப்போதைக்கு இது செய்வோம். இப்போ வந்து சாதாரண ஆசனம், சுகாசனம். இப்படி கூட உட்காந்துக்கலாம். ஒரு கால் வந்து இந்த கணுக்கால் மேலே வச்சு கூட உட்காந்துக்கலாம் கொஞ்ச நேரம். அல்லது நான் இந்த கணுக்கால் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கணுக்காலோட மூட்டுகள் வந்து இது ஆகிறது கிடையாது, இது நேராக இருக்குது, விளையாட்டு இருக்கலாம். இப்படி இருக்கலாம். இல்லைன்னா சாதாரணமாக சுகாசனம் இப்படி உட்காந்துக்கலாம். இதுதான் மாற்றாசனம். சரிங்களா? ஸோ இந்த தொடரில் வந்து ஒவ்வொரு யோகாசனமும் எப்படி செய்வது, அதோட எவ்வளோ நேரம் செய்வது, அதோடைய பலன் என்ன, எந்த நோய்களை வந்து அது போக்கும், அதுக்குள்ள மாற்று ஆசனங்கள், இதெல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள், எல்லா யோகாசனங்களும் பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி.